ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இப்போது செலோஃபின் ஷீட்டை எப்படி கட் பண்ணணுன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் கட்டிங் மட்டும்தான். அதில் என்னென்னா, இந்த செலோஃபின் ஷீட் ரெக்டாங்கிளில் இருக்கும். அதை நல்லா நம்ம விரிச்சிட்டு இந்த மாதிரி ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு நல்லா ப்ரெஸ் பண்ணி ஈவனாக இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு எல்லாமே ஷேப் கரெக்டாக கிடைக்கும். எல்லாம் ஒரே மாதிரி கிடைக்கும். கொஞ்சம் முன்ன பின்ன இருந்துச்சுன்னா ஷேப்ஸ் நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்காது. கோன் நம்மளுக்கு ரோல் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் நம்மளுக்கு கிடைக்கும். கோன் ரோல் அதை இன்னொரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதை 4 சைட்ஸுமே நல்லா நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அதை நம்ம 2ஆக மடிக்கணும். இந்த மாதிரி ஹாஃபாக மடிக்கணும். இதையும் மடிச்சுட்டு நல்லா 2 பக்கம் ஃபோல்ட் பண்ணிட்டீங்களா? பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாருங்கள், அந்த ஃபோல்டு இருக்குது, அதெல்லாம் எடுத்து விட்டுறணும். இல்லைன்னா ஷேப்ஸ் நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்காது. அதுக்கப்புறம் அதிலேருந்து ஆஃப் மடிக்கணும். பாருங்கள், அதையுமே ஈவனாக வர மாதிரி வச்சு நம்மளுக்கு மடிக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு எல்லா ஷீட்டுமே ஒரே இதில் சில பேர் மெஷர்மெண்ட் சொல்கிறாங்க. 16 to 10, 18 to 11 அந்த மாதிரி மெஷர்மெண்ட்ஸ் நிறைய பேர் சொல்கிறாங்க. நம்ம மெஷர்மெண்ட்டை பார்த்து நம்ம கட் பண்ணோன்னா பல்க் குவாலிட்டிஸ் வரும்போது நம்ம மெஷர்மெண்ட் பார்த்து நம்ம கட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. அதுக்கு ஈஸி வே ஆஃப் கட்டிங் இது தான். பாருங்கள், இது ஃபோல்டை இதை 2ஆக ஃபோல்ட் பண்ணிக்கணும். இப்போ நம்மளுக்கு ரெக்டாங்கிளில் ஒரு ஷேப் கிடைக்கும். அவ்வளோதாங்க. இதை ஃபோல்ட் பண்ணது அவ்வளோதான். இதுக்கு மேலே நம்ம எதுவும் ஃபோல்ட் பண்ண தேவையில்லை. இந்த ஷேப் வந்தோடனே நம்ம 4 பக்கமும் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கட் பண்ண வேண்டியதுதான். இது பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல அந்த ஷேப் மடியாமல் செலோஃபின் ஷீட் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபோல்ட் பண்ணுறதுக்கு, ரோல் பண்ணுறதுக்கு, கோன் ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுவோன்னா, எந்தெந்த பக்கம்லாம் இருக்கோ அந்த பக்கம்லாம் நம்ம இந்த மாதிரி கட்டர் வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இனிமேல் நல்லா கை வச்சு டைட்டாக பிடிச்சிக்கணும். நல்லா பிடிச்சிக்கிட்டோன்னா தான் பேப்பர்ஸ் உள்ளே இருக்க கவர்ஸ் மூவ் ஆகாது. இந்த பக்கம் அந்த பக்கம் மூவ் ஆகாது. பாருங்க, ஒரு ஷீட் கட் பண்ணோன்னே அது கீழே இருக்கிற ஷீட்டை கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபுல்லாக கட் பண்ணிட்டீங்களான்னு ஒரு வாட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஷீட்டாக நீங்கள் பிரித்து எடுக்கலாம். நீங்கள் இப்போ பிரிச்சிட்டிங்கன்னா கட் பண்ணாத ஷீட்டை திருப்பி அதே ஷேப்பில் போட்டு கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, எல்லாத்தையும் கட் பண்ணிட்டீங்களா ஒன்ஸுக்கு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஷீட்டை நீங்கள் ரிமூவ் பண்ணலாம், ஒன்று விட்டு ஒன்று. இது பாருங்கள், இந்தமாரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கணும். அப்படியே நீங்கள் அதே ஆங்கிளில் நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிட்டு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த சைடும் அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த 4 சைட்ஸும் நம்மளுக்கு மடிப்பு வரும். ஸோ நம்ம எல்லாத்தையும் அழகாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டோன்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி அழகாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. Make sure that you cut all the papers. ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி செக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்தமாரி பேப்பர்ஸ் அழகாக கிடச்சிடும். அப்புறம் கட் பண்ண ஷீட்ஸாக நம்மளுக்கு கிடச்சிடும். செலோஃபின் ஷீட் கட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இதுதான் மெத்தட். தேங்க்யூ.